சர்வசமனான விறைப்பான மூன்று உருளைகள் ஒப்பமான சாய்தளத்தில் உருவில் காட்டியுள்ளவாறு அடுக்கப்பட்டுள்ளன. சமநிலையை குழப்பாமல் இருப்பதற்கு சாய்தளம் கிடையுடன் ஆக்கும் கோணம் தீட்டாவின் உயர் பெறுமதி. சரி, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மெக்கானிக்ஸில் சமநிலை என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ளே வருது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு உருளை மீதும் தாக்கக்கூடிய விசைகளை குறிக்கணும். எங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் நிறை இருக்கும், அது கீழ் நோக்கி தாக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எல்லா உருளைகளும் என்னது, சர்வசமனான உருளைகள். சர்வசமனான உருளைகள் என்று வார நேரம் அந்த மேலே உச்சியில் இருக்கக்கூடிய உருளைகளுக்கும் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு உருளைகளுக்கும் இடையில் வரக்கூடிய மறுத்தாக்கம் வந்து ஒரே மாதிரியானதாக இருக்கும். காரணம் என்ன, சர்வசமனான உருளைகள் என்று வார நேரம் ஒவ்வொரு உருளையிடையும் நான் 6 வச்சுன்னு சொன்னால் 3 உருளைகளுடையும் புவியீர்ப்பு மையத்தை நீங்கள் இணைச்சி வரைஞ்சிங்கன்னு சொன்னால் என்ன 2r நீளமுடைய ஒரு சமபக்க முக்கோணி உங்களுக்கு கிடைக்கும். அந்த சமபக்க முக்கோணிட ஒவ்வொரு உச்சியும் எதை குறிக்கும், ஒவ்வொரு உருளையிடையும் புவியீர்ப்பு மையத்தை தரும். ஆகவே அதில் வரக்கூடிய ஒவ்வொரு மரத்தாக்கத்தை நீங்கள் குறிச்சிங்கன்னு சொன்னால் 60 பாகை கடையில் ஒவ்வொன்றையும் மரத்தாக்கம் உள்ளதாக இருக்கும். அப்போ மேலே உச்சியில் இருக்கக்கூடிய உருளையை பொறுத்த வரைக்கும் அதில் 2 மரத்தாக்கமும் சமனானதாக இருக்கும். கீழே உள்ளதை பொறுத்த வரைக்கும் அதில் கீழ் நோக்கி தாக்கக்கூடிய மரத்தாக்கம் சமனாக இருந்தாலும் கூட சைடில் கிடையாக தாக்கக்கூடிய மரத்தாக்கம் வந்து வேற ஒரு பெருமானமுடையதாக இருக்கும். ஆனால் எப்படியோ இவங்க கேள்வியை கேட்குற நேரம் அதை நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்றால் சமநிலை குழம்புற நேரம் மேலே உள்ள உருளை என்ன செய்யும்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய 2 உருளையும் என்ன கிடையாக தள்ளி விட்டு இவர் கீழே வைத்துடுவார். அதனால சமநிலை குழம்புற நேரம் அந்த மரத்தாக்கத்தை அண்ணளவா பூச்சியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அது சம்பந்தமாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி தான் அடுத்த உருளைக்கும் விசைகளை குறிக்கிறோம். மேலே உச்சியில் இருக்கக்கூடிய உருளைக்கு நீங்கள் சமநிலையை பாவச்சிங்கன்னு சொன்னால் W நிறை கீழ் நோக்கி தாக்கும். அதே மாதிரி சர்வசமனான மரத்தாக்கங்கள் ரெண்டும் 60 பாகைக்குரிய கேப்பில் எதிரெதிர் திசைகளில் தாக்கும். அப்போ அந்த உருளைக்குரிய சமநிலையை நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் W7 2r cos 60/2 வரும். அதை நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 2r cos 30 சொல்லி வரும். cos 30 வந்து வர்க்கமூலம் 3/2. ஆகவே இந்த 2 அந்த 2 கட் ஆனதுக்கு பிறகு வர்க்கமூலம் 3r Wக்கு சமனானதாக இருக்கும் வரும். இப்போ கீழே உள்ள உருளைக்கு நீங்கள் சமநிலையை பாவிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விசையை நீங்கள் கருத வேண்டியதாக இருக்கும். அது என்ன விசைன்னு சொன்னால் சாய்தளத்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த உருளைக்கு கொடுக்கப்படக்கூடிய மறுத்தாக்கத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியும் சாய்தளம் கிடையோட ஒரு கோணத்தை ஆக்குதுன்னு சொன்னால் சாய்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள பொருளும் நிலைக்குத்தோட அந்த கோணத்தை ஆக்குற மாதிரி ஒரு மரத்தாக்கத்தை தாக்கும்னு சொல்லிட்டு இது விலங்காட்டி அதில் வரக்கூடிய படத்தை கொஞ்சம் பார்த்து விளங்கி எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ அந்த கிடையுடன் ஈக்கக்கூடிய கோணம் தீட்டா வந்து எப்படின்னு சொன்னால் அந்த சாய்தளத்தால் கீழே ஈக்கக்கூடிய உருளையால் மேல் நோக்கி கொடுக்கக்கூடிய மரத்தாக்கம் R2 வைக்கிறேன். அந்த R2 நிலைக்குத்தோடு ஆக்கிற கோணம் தீட்டாவும் என்ன சமனானதாக இருக்கும். இப்போ நீங்கள் கீழே ஈக்கக்கூடிய உருளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சமநிலையை பாவிச்சிங்கன்றால் சரி. கிடை சமநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் R cos 60 சொல்கிறது R2 sin தீட்டாக்கு சமனானதாக இருக்கும். அதே மாதிரி நிலைக்குத்து சமநிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க W + R cos 30 சமன் R2 cos தீட்டான்னு சொல்லிட்டு வரும். இப்போ முதலாவது சமன்பாட்டை நீங்கள் ரெண்டாவது சமன்பாட்டில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட கைக்கு tan தீட்டா வரும். அதோட அங்கல வைக்கக்கூடிய பெருமானம் சமனுக்கு அங்கலாலைக்கு வரக்கூடிய பெருமானங்கள் நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் மேலே R/2 வரும். கீழே Wக்கு பதிலாக வர்க்கமூலம் 3r சக r வர்க்கமூலம் 3/2 வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் கீழே மட்டுமே வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3r/2 வரும். மேலே r/2 வரும். இந்த r/2 கீழே உள்ள r/2 கட்டாயினது சொன்னால் tan தீட்டா சமன் 1/3 வர்க்கமூலம் 3 என்று சொல்லக்கூடிய விடை வந்து சேரும். ஆகவே விட தீட்டா சமன் tan இன்வர்ஸ் 1/3 வர்க்கமூலம் 3. சரி, இதோட இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. என்னன்னு சொன்னால் இப்படி ஈக்கக்கூடிய 3 உருளைகளை நீங்கள் சமநிலையில் வைக்கிறதுக்கான கோணம் வந்து
அந்த உருளைகளோட திணிவுல தங்காது. இப்போ இந்த 3 உருளைகளும் சர்வசமனானது 50 கிலோகிராம் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு கோணமாகவும் 500 கிலோவாக இருந்ததுன்னு சொன்னால் வேற ஒரு கோணமாகவும் இருக்காது. எந்த திணிவாக இருந்தாலும் 3ம் சர்வசமன் என்று சொன்னால் இந்த கோணத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த கோணம் வந்து ஆரையில் தங்கி இல்லை. இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்குவோம். இதே மாதிரி மாடல் கேள்விகள் அதே மாதிரி பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்து எங்களோட ப்ரொஜெக்டில் செய்கிறோம். இணைய விருப்பமானவங்க வந்து அட்மின் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.